ஏய் நாகராணி, நீ எங்க இருக்க? என் ஹஸ்பண்ட் சார விட்டுரு. ஏய் எங்க இருக்க? வரமாட்ட? என் சூர்யாவை விட்டுரு. இல்ல இந்த புத்தோட சேர்த்து உன் புருஷன் உடலையும் எரிச்சிருவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வரமாட்டல்ல? ஹெல்ப், காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எனக்கு மரண பயத்தை காட்டிட்டல, மறுபடியும் உன்னை இந்த புத்த நெருங்க விடாம செஞ்சு உன் புருஷனை பழி வாங்குற. அப்படி பண்ணலன்னா நான் நாகஜோதி இல்ல. சிஸ்டர், நாக்ஸ் தேவியா மாதிரி நம்ம மாப்பிளைய கூட்டிக்கிட்டு போனா டாக்கெட்ட பினிஷ் பண்ணாளா இல்ல வழக்கம் போல கோட் அவுட் நிக்கிறாளான்னு தெரியலையே சிஸ்டர். முதல்ல வாய ஃபெனாயில் ஊத்தி கழுவு. வாயில நல்ல வார்த்தை வராது உனக்கு, முட்டாள். சிஸ்டர், நான் என்ன இல்லாதது பொல்லாததையா சொல்றேன்? இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் மலரும் நினைவுகள் மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மாறி 1ல ஆரம்பிச்சு 2.0 வரைக்கும் எத்தனை தோல்விகளை நாம சந்திச்சிருக்கிறோம். ஏய், உன்னை எதுவும் நான் பேச சொல்லல. வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. இல்ல இருக்கிற டென்ஷனுக்கு அப்படியே வாயிலேயே குத்துவேன். உண்மை என்னைக்கு ஊமையாத்தான் இருக்கணும் போல இருக்குது. சிஸ்டர், நம்ம மாப்பிளைய விடுங்க சிஸ்டர். இந்த இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்ல ஓடுற மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனா அவ எங்க போனா? புருஷனை காப்பாத்துறதுக்கு அவ என்ன பண்ணா? ஒண்ணும் புரிய மாட்டாங்குது, தெரிய மாட்டாங்குதே சிஸ்டர். ஐயோ, அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குறது, ஒண்ணுமே புரியல. சிஸ்டர், எனக்கு என்னவோ மாப்பிள வந்துட்டானோன்னு தோணுது. அவளோட கார் சத்தம் தான் கேக்குது. வந்துட்டான், வந்துட்டான், உயிரோட வந்துட்டான். என்னாச்சுப்பா சூர்யா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா. சிஸ்டர், நான் சொன்ன மாதிரியே நம்ம நாக்ஸ் கோட்டை விட்டுருச்சு. மாப்பிள உயிரோட வந்துட்டா பாருங்க. ஐயோ, என்ன பண்றது? ஆமா, சூர்யா வந்துட்டான். நாகஜோதி என்னானா? சூர்யாவுக்கு நாகஜோதி விஷயம் தெரிஞ்சிருக்குமா? இவ்வளவு பதட்டமா மாடி ரூமுக்கு போறானே. ஐயோ, ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது சிஸ்டர். கழுகு கத்திக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு நம்ம நாக்ஸ். வாய மூட. ஐயோ, எனக்கு டென்ஷனா. ஆண் பாம்பு சாகிறதுக்கு உண்மையிலே நான் காரணம் இல்லையே. அது எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த பெண்ணாகத்துக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் புரியல. அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த தான் நான் போராடிட்டு இருக்கேன்.
நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்துல வேணாலும் உங்களை நெருங்க பாக்கும். ஏற்கனவே எங்க அம்மா உருவத்துல வந்தது, இப்போ தேவி, அடுத்தது யாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏமாத்தி நீங்க கையில கட்டியிருக்கிற இந்த தாயத்தை கழட்ட முயற்சி பண்ணும். எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு உங்க கையில கட்டியிருக்கிற இந்த கயித்தை மட்டும் கழட்டிடாதீங்க. இது கயிறு தான், ஆனா உங்க உயிருக்கு பாதுகாப்பு வளையம். ஈஸ்வரி அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ஒண்ணுனா மாறிதான் இப்படி துடிச்சு போவா. என் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன ஓடி வந்து காப்பாத்துவா. மாறி இடத்துல இருந்து இப்ப நீ என்ன காப்பாத்திட்டே இருக்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் தான் முதல்ல ஓடி வருவேன். ஏன்னா நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா. சரிங்க, நீங்க இதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலயும் கையில இருக்கிற இந்த கயத்தை மட்டும் கழட்டிடாதீங்க.